இப்போ மறக்கவே நினைக்கிறேன் நீங்கள் எழுதின தொடர், அந்த தொடரில் ஃபுல்லாக வந்து உங்களோட ஒரு ஒரு விதமான குற்ற உணர்ச்சி இருக்குது. உங்கள் படங்கள் வழியாக இப்போ நீங்கள் 4 படங்கள் பண்ணியிருக்கீங்க, இப்போ 5வது படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் படங்கள் வழியாக ஒரு விதமான தெரப்பி வந்திருக்கா? லைக் சரி, நான் அந்த குற்ற உணர்ச்சிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? படங்கள் வழியாக வந்துச்சான்னு எனக்கு தெரில. படங்கள் பார்த்த பார்வையாளர்கள் வழியாக வந்திருக்கு. ஓகே. படங்கள் பார்த்த பார்வையாளர்கள்லாம் நம்ம யாருன்னே தெரியாத மனிதர்கள் அந்த படம் குறித்து பேசும்போதும், அந்த படத்துக்குள்ளே நம்ம என்ன நோக்கத்துக்காக உருவாக்கணுமோ அதை பற்றியான ஒரு உரையாடலை வந்து மனம் திறந்து அவங்க பேசும்போதும், என்னோடய பழைய நண்பர்கள், என்னோடய பழைய எதிரிகள் அல்லது புது எதிரிகள், இந்த மாதிரி நான் சொல்கிறது சாதாரண ஹியூமன் எங்கேயாவது ரோட்டில் பார்த்துட்டு கூட நம்மகிட்ட டக்குன்னு மாரி செல்வராஜின்னொன்னே ஏதோ நம்ம பண்ண ஏதோ படத்துலேருந்து ஒரு சீன் எடுத்து ரொம்ப கண்ணீர் மல்க பேசின காட்சி வந்து நிறைய நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு நான் போகும்போது நடக்கும். அப்போல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, ஒரு சினிமா நம்ம நினைப்போம் இந்த படம் ஃபஸ்ட்டு இந்த படத்தை நாளைக்கு வரைக்கும் இப்போ என் மனநிலை என்ன இருக்குது, இந்த படத்தை நிறைய பேர் பார்க்கணும், படம் ஓடணும், இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு 20 டேஸில் 25 டேஸில் இல்லை 1 மந்தில் இதெல்லாம் போயிடும். இந்த 1 மந்த் போனதுக்கப்புறம் நமக்கு இந்த படம் என்ன கொடுக்கணும் ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த 1 மந்த் அவங்க வேறு அந்த ப்ரொடியூசர் வேறு படத்துக்கு போயிடுவாங்க, அந்த ஹீரோ வேறு படத்துக்கு போயிடுவாங்க, ஒரு டைரக்டர் சில நேரத்தில் வேறு படத்துக்கு போக ஆரம்பிச்சுக்குவாங்க. பட் எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 மந்த் கழிச்சு தான், 1 மந்த்தோ 2 மந்த்தோ கழிச்சு தான் இந்த படம் நான் ஏன் எடுத்தேன், இந்த படம் எனக்கு என்ன திருப்தி கொடுத்துச்சு அப்படிங்கிற ப்ராசஸே வந்து ஒரு 2 மந்த் கழிச்சு தான் ஆரம்பிக்கும். அப்போ தான் மெதுவாக நாம் நின்று நிதானமாக உரையாடக்கூடிய கால்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரோட்டில் போகும்போது, வெளியே போகும்போது எங்கேயோ சந்திக்கிற மனிதர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய தெரப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு அந்த 3 மந்த்ஸ் தான் எனக்கு வந்து பெரிய விஷயமாகும். அன்றைய நாட்கள் ரொம்பவும் வாழ்வின் மீது, நம்ம பண்ணிகிட்டு இருக்க வேலையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வந்து ஒரு என்ன சொல்கிறது, தெரப்பின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை உணர்கிற ஃபீல் அப்போ கிடைக்கும் எனக்கு.